ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "வ இதஸ்தஅன்த நீ உதவி கேட்டால் ஃபஸ்தஇன் பில்லாஹி அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடு." எந்த உதவினாலும் சரி, கஷ்டத்திலிருந்து, தொல்லையிலிருந்து, கவலையிலிருந்து, பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, அனைத்திலிருந்தும் அல்லாஹ்ட்ட உதவி தேடுறியா? நீ தேட வேண்டிய இடத்தில் யார் இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் தான் அங்க இருக்கணும். யா அல்லாஹ் என்னை காப்பாத்தி, என் கவலையை போக்கு, என் கஷ்டத்தை நீக்குன்னு அல்லாஹ்ட்ட முறையிடு. இறை நம்பிக்கையில உறுதியா நில்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதான் முக்கியமான விஷயம். இன்னல் உம்மத்த லவ் இஜ்தமஉ அலா அன் யன்ஃபவுக, ஒட்டுமொத்த உலகமே உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், லம் யன்ஃபவுக இல்லா பிஷைஇன் கது கத்தபுல்லாஹு லக், அல்லாஹ் என்ன எழுதி வச்சானோ அதை தவிர எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது. உலகமே திரண்டாளுங்க உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு அல்லாஹ் எழுதி இருந்தாத்தான் அது நடக்குமே தவிர, உலகம் திரண்டாலே கிடைச்சிரும் நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் நினைத்தால் முடியும், இவர் நினைத்தால் முடியும், ஊர் நினைத்தால் முடியும், இல்ல உலகமே நினைத்தாலும் முடியாது. வலவ் இஜ்தமஉ அலா யதுர்ருக், உனக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உலகமே ஒன்று திரண்டிட்டாலும் சரி, ஒட்டுமொத்த ஆட்சி, அதிகாரம், படைபலம் அத்தனை பேரும் நம்மளை அழிக்கிறதுக்குனே நிக்கிறான். பயப்படாத, நீ அந்த நேரத்தில் முடிவெடுத்துக்கொள். இல்லா பிஷைஇன் கது கத்தபுல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு எதிராக என்ன எழுதுறானோ அதுதான் நடக்குமே தவிர உலகமே திரண்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த துன்பமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் எழுதுனதுதான் நடக்குமே தவிர உலகமே திரண்டு விட்டது, எனக்கு என்னமோ நடக்கும் நீ நினைக்காத, தைரியமாயிரு. அல்லாஹ்விடத்தில் தான் நன்மையும் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் துன்பமும் வரும், ரெண்டும் இறைவனிலிருந்து வரும்னு உறுதியா நம்பு. நாம் நிலை குலையாமல் பயணிப்பதற்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அறிவுரைகள்.